அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். நீங்கள் கொண்ட லட்சியம் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 23/9/2016 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி. இன்று சப்தமி. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கோவிலில் முருகப்பெருமான் கிளி வாகனத்தில் உலாவரும் காட்சியை காணலாம். நல்ல நேரம் காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரை, மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரை, ராகுகாலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, சந்திராஷ்டமம், விசாகம், அனுஷ நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் உங்கள் பார்வையில்.
திருமூலருடைய திருமந்திர தேன் அருவியில் 2ஆம் தந்திரத்தில் 13ஆம் தலைப்பு அருளல் அனுக்கிரகம் 10 பாடல்கள் பாடியிருக்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், இப்பொழுது அருளல். அருள் செய்தல் என்றால் இறைவன் நாம் படைத்த இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் நன்றாக வாழ வேண்டுமே என்று கருணை பொழிகின்றார். அதான் அருள் செய்தல். மிக அழகாக திருவள்ளுவர் சொன்னார், அருள் உடையாருக்குத்தான் அவ்வுலகம், பொருள் உடையாருக்கு இவ்வுலகம் என்று சொன்னார். அருள் உடையாருக்கு அவ்வுலகம்னாரு. ஏன்னா நாம் மேலுலகத்துக்கு போனால் புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஆனால் இங்கே இருக்கும்போது பணம் பண்ணியிருக்கணும். இங்கே வாழ பொருளும் அங்கே வாழ அருளும் தேவை. இங்கே வாழ பொருள் தேவை, அங்கே வாழ அருள் தேவை. இந்த பொருளை வைத்துக்கொண்டு அங்கே எடுத்து செல்ல முடியாது. ஆகையினால்தான் திருமூலர் சொன்னார், பொருளை அருளாக மாற்றிக்கொள். நீ கையில் வைத்திருக்கின்ற பொருளை புண்ணியம் செய்து தர்மம் செய்து அருளாக மாற்றிக்கொள். அப்படிப்பட்ட அருளல் என்ற அருமையான தலைப்பிலே அனுக்கிரகம், இறைவன் எவ்வாறெல்லாம் உயிர்களுக்கு கருணை செய்கின்றான். கருணை என்பது அருமையான வார்த்தை. ராமலிங்க அடிகளார் சொன்னார், உன்னுடைய உடலையே கருணையாக மாற்றிக்கொள் என்று சொன்னார். ஏன்னா உடலையே கருணையாக மாற்றிக்கொள் என்றால் அன்பே உருவமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவன் பிள்ளைகள். இப்போ நாமெல்லாம் ஆண்டவன் பிள்ளை இல்லையா? நாம் சொல்லிக்கொள்கிறோம் ஆண்டவன் பிள்ளை என்று. ஆண்டவனில் சொல்லணும் இவன் என் மகன் என்று. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் அவனிடம் கருணை இருக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே, தாய்மானவர் சொல்லார் அல்லவா? எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க இவன் உதவ வேண்டும். அப்படி யார் இருக்கின்ற நல்லோரோ அவர்தான் கருணையாளர், அருளாளர். அதற்கு ஒரு ஓமை சொன்னார். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன். குசவனைப் போல் எங்கள் கோன் நந்தி, நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே. 443வது பாடல். நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ செய்த ஒரு தவப்பயன் 3000 பாடல்களையும் வரிசையாக பார்த்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மந்திரம். வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கும் உயர்வதற்கும் நாம் மகிழ்வோடு இருப்பதற்கும் காரணமாக 3000 பாடல்களை கொடுத்திருக்கிறாரே, அதை வரிசையாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் கருணைக்கு எது வழி என்று காட்கின்ற பொழுது ஒரு ஓமை சொன்னார். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை போல். அந்த காலத்தில் குயவர்கள் என்ன பண்ணுவாங்க, வண்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், நடுவில் மண்ணை அள்ளி வைப்பாங்க. அந்த மண்ணை கை எப்படியெல்லாம் நெளிகிறதோ அதற்கேற்ப அது மண் பாத்திரமாக மாறும், சட்டியாக மாறும், மடக்காக மாறும், குடமாக மாறும், பானையாக மாறும். அது அவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அந்த குயவர் அதற்கேற்றவாறு அந்த பொருளை அமைப்பார். இந்த பாடலில் அதைத்தான் சொன்னார். குசவன் மனத்து உற்ற எல்லாம், அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அப்படி உருவாக்குறார். அப்படி இந்த உலகத்திலே உயிர்களை இறைவன் படைக்கிறான், உருவாக்குகிறான். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தெரியும். ஒரே மனிதர்கள் தான். ஒருவன் இன்னொருவனை தள்ளி விடுகிறான், வீழ்த்துகிறான், வீழ்த்து விட்டு ஓடி விடுகிறான். இன்னொருவன் அவனை கைதூக்கி விட்டு காப்பாற்றுகிறான். அவனை அடித்து வீழ்த்துவதும் ஒரு மனிதன்தான், அவனுக்கு உதவி செய்து அவனை காப்பதும் ஒரு மனிதன்தான். இருவரை படைத்ததும் இறைவன்தான். இருவரையும் யார் படைத்தார்? இறைவன் தான் படைத்தான். ஏன் இப்படி படைத்தான் என்றால் அவரவர் வினையின் பயனாக அப்படி படைக்கப்பட்டனர். அவன் பாவம் செய்ததால் தள்ளிவிட்டான், மேலே மேலே பாவம் செய்து கொண்டே போகிறான். இவன் உள்ளத்திலே கருணை இருந்ததால், அந்த அன்பு இருந்ததால் அவன் கை தூக்கி விடுகின்றான். அதுதான் பாரதியார் பாடினார், பகைவனுக்கு கூட நான் தீமை செய்யக்கூடாது, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே. அதுதான் கருணையினுடைய வெளிப்பாடு. இங்கு அருளலில் அதைத்தான் திருமூலர் சொல்லுகின்றார். உச்சியில் ஓங்கி ஒளி திகழ் நாதத்தை
நச்சியே இன்பம் கொள்வாருக்கு நமன் இல்லை. யாரெல்லாம் அருள் தன்மை மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நமன் இல்லைன்னா இறப்பதில்லை என்று திருமூலர் சொன்னார். ஏனென்றால் 8 திசைகளிலும் 5 பஞ்சபூதங்களிலும் 5 புலன்களிலும் இந்த உலகத்தை சிவன் அமைத்தான் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை எப்படி படைத்தான், இந்த உடலை எப்படி படைத்தான், படைத்து அதையெல்லாம் எவ்வாறு காத்தான், கடைசியாக அருளல் என்பது கடைசி. அருளல் என்கின்ற ஒரு தன்மை என்பது 5வது நிறைந்த நிலை. ஏன்னா அருள் நிலை வந்துவிட்டாலே அவன் ஞான நிலைக்கு போகிறான். அதுதான் அவர்களுக்கு அருளாளர்னு பேர். நாமெல்லாம் பொருளாளர். ஞானிகள் சித்தர்களெல்லாம் அருளாளர்கள். அருளாளர்களிடம் பொருள் கிடையாது, பொருளாளர்களிடம் அருள் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் எது நிலைத்தது, எது நம்மை உயர்த்துவது, எது இறுதி வரை கூட வருவது என்றால், நம் உடன் வருவது எது என்றால் பொருள் அல்ல. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. பட்டினத்தார் பாடினார். உன் கூட கடைசி வரைக்கும் எது வரும் என்றால், நீ சம்பாதித்து வைத்த பொருளெல்லாம் வராதப்பா, அதை மற்றவர்களெல்லாம் பங்கு போட்டு பிரித்து கொள்வார்கள். நீ செய்த புண்ணியம், நீ செய்த தர்மம், நீ செய்த அருள், இவைதான் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. நீ காட்டிய அருள் தன்மை தான் உன் கூட வரும். எனவே அருள் தன்மையை விட்டுவிடாதே, அருளை செய், புண்ணிய உலகத்தை பெறலாம் என்று மிக அழகாக திருமந்திரம் நமக்கு சொல்லுகிறது. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திவ்ய தேசம் திருவரங்கம். இந்த திருவரங்கத்து எம்பெருமானுக்கு முன்பே ஒரு திவ்ய தேசம் தோன்றியிருக்கின்றது. கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திவ்ய தேசத்திற்கு முன்பு ஒரு திவ்ய தேசமா என்று நம்மிடையே பல குழப்பங்களும் சந்தேகங்களும் எழலாம். ஆனால் பெருமான் தன் பிராட்டியாகிய தேவிக்கு, ஸ்ரீதேவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில், பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு திவ்ய தேசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். வடமொழியில் ஸ்வேதாச்சலே என்று சொல்லுவது வழக்கம். ஸ்வேதா என்றால் வெள்ளை என்று பொருள், அச்சலே என்றால் மலை என்று பொருள். வெள்ளை மலை, அதைத்தான் தமிழில் திருவெள்ளரை என்று அழைக்கின்றோம். அப்படி திருவெள்ளரையை பற்றி தொடர்ச்சியாக ஒரு திருமொழியில் ஆழ்வார் பாடுகின்றார். தொடர்ச்சியாக ஒரே திவ்ய தேசத்தை பாடக்கூடிய முதல் திருமொழி அப்படின்னு சொன்னால் அது நாம் அனுபவிக்க இருக்கின்ற இந்த திருமொழிதான். பல இடங்களில் ஆழ்வார் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்திருக்கின்றார். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தன. இந்த திவ்ய தேசத்தில், இந்த திருமொழியில் இந்த திவ்ய தேசத்தை தொடர்ச்சியாக அனுபவிக்கின்றார்னு பார்க்குறோம். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது கண்ணனுக்கு கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்காக காப்பிட வேண்டும் என்று ஆசை கொள்ளுகின்றார். இந்திரனோடு பிரமன் ஈசன் வானவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என்று அழைக்கின்றார். இங்கு யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை காண்பிக்கின்றார். இந்திரன் இருக்கின்றான், பிரமன் இருக்கின்றான், ஈஸ்வரன் இருக்கின்றான், ஈசன் இருக்கின்றான், சிவபெருமான் இருக்கின்றான் என்று காட்டுகின்றார். ஏன் இந்த 3 பேரை மட்டும் சொல்லுகின்றார் அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால்,
இந்திரன் தேவலோகத்துக்கெல்லாம் தலைவன். அப்போ இந்திரனே வந்திருக்கான்னு சொன்னா தேவலோகத்தில் இருக்கின்ற எல்லோரும் அங்கு இருக்கின்றார்கள் என்பது பொருள். பிரமன் நான்முகன் சத்தியலோகத்தினுடைய அதிபதி. அப்போ சத்தியலோகத்தில் இருப்பவர்களெல்லாம் அங்கே வந்துவிட்டார்கள் என்று பொருள். சிவபெருமான் கைலாசத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருப்பவர். அப்படியென்றால் கைலாசத்தில் இருப்பவர்களும் அங்கே வந்துவிட்டார்கள் என்கின்ற சூட்சுமம் வெளிப்படுகின்றது. இதை அழகாக ஆழ்வார் தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்டோர் வந்து நிற்கின்றார்கள். கையில் என்ன வைத்திருக்கின்றார்கள்? மந்திர மாமலர். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி மலர்களை மந்திரித்து கொண்டு, என்ன மந்திரித்திருக்கின்றார்கள்? நல்ல இந்த வேதங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த மலர்களை எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் மறைந்து நின்று கொண்டிருக்கின்றார்களாம். எப்பொழுது கண்ணன் அழைப்பான், எப்பொழுது அவனுடைய பார்வையில் படலாம் என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தூரத்திலும் இருக்கவில்லை, அருகிலும் இருக்கவில்லை, நடுநிலைமையில் நின்று கொண்டிருக்கின்றார்களாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இதை நல்ல அழகான தமிழ் சொல்லாக உவராய் வந்து நின்றார். அவர்னு சொன்னா தூரத்தில் இருப்பவர், இவர்னு சொன்னா கிட்டக்க இருப்பவர், உவர்னு சொன்னா இருவருக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிற்பவர் என்று பொருள். அது இது என்று நாம் பழக்கத்தில் வைத்திருக்கின்றோம். உது என்பதை கைவிட்டு விட்டோம். ஆனால் ஆழ்வார் தமிழை கைவிடாமல் அவர் இவர்க்கு இடைப்பட்ட இடத்தில் உவராய் வந்து நிற்கின்றார். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சம்சாரிகளாகவும் இருக்கவில்லை, அருகில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் போலவும் இருக்கவில்லை. இருவருக்கும் இடைப்பட்ட இடத்திலே இந்த பிரமனும் இந்திரனும் சிவபெருமானும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். உன்னை காண்பதற்காக, உனக்கு மந்திர புஷ்பங்களை சமர்ப்பிப்பதற்காக. அதனால் நீ வர வேண்டும். நீ இருக்கின்ற இடம் எது என்று கேட்டால் அது திருவெள்ளரை. அங்கு சந்திரனே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு ஆழ்வார் பாடுகின்றார். நம்ம இன்னைக்கு கூட திருவெள்ளரை திவ்ய தேசத்தினுடைய கர்ப்பகிரகத்தில் சேவிச்சா பார்க்கலாம். ஒரு பக்கம் மார்க்கண்டேயர், இன்னொரு பக்கம் பெரிய பிராட்டி, ஒரு பக்கம் கருடன், இன்னொரு பக்கம் ஆதிசேஷன். இவர்களுக்கு நடுவில் சந்திரனும் சூரியனும் சாமரம் வீசிக்கொண்டு அங்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அருமையான திவ்ய தேசத்திலே நின்று கொண்டிருப்பவனே, நான் உனக்கு திருஷ்டிப்படாமல் இருப்பதற்காக காப்பிட வேண்டும், மங்களாசாசனம் செய்ய வேண்டும், அதனால் நீ இங்கு எழுந்தருள வேண்டும் என்று ஆணாக இருக்கின்ற ஆழ்வார் தாய் மனோநிலையில் பாடக்கூடிய உத்தமமான பாசுரம் இது. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிச்சிங்க தானே? இன்றைய நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.